அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ ஆல்ரெடி எப்பயுமே வந்து நமக்கு சண்டே ப்ரொமோ ட்ரெண்ட் ஆயிரும். அது எப்படி வந்தாலும் ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறத விஜய் மட்டும் வந்தால் ட்ரெண்ட் ஆயிரும், காவேரி மட்டும் வந்தால் ட்ரெண்ட் ஆயிரும். இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து விஜயே இல்லை, அதனால் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குங்க. காவேரி வந்து ஃபயராக வந்து கன்னத்திலே ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அதனாலேயே ஃபயர் ஆகிருக்கும். செம்ம அப்டேட் இன்னைக்கு. மீண்டும் மீண்டும் பிக்கா வந்து அவங்களோட பவரை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சூப்பருங்க. நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த ப்ரொமோவே நாளைக்கு எபிசோடாக வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் சரிங்களா. விஜய் வந்து இந்த ப்ரொமோவில் இல்லை, இருந்தாலும் அதை மறக்கடிக்கிற மாதிரி காவேரி ஒன்று கன்னத்திலே வச்சாங்க இல்லையா, அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க, ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. மகாநதி ப்ரொமோ எப்போவுமே ட்ரெண்டு தான், எப்போவுமே நம்பர் 1 தான். ஆனால் டிஆர்பியில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்காங்க, அதை பார்த்து பண்ணுங்கள் மக்களே. பிகா ஃபேன்ஸுக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு, பயங்கரமான ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதாவது மகாநதி சீரியல் வந்து நல்லா டிவியில் பாருங்கள், 7:30 மணிக்கு டைமில் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. அதாவது மியூட் பண்ணாமல் பாருங்கள், சேனல் சேஞ்ச் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ப்ரொமோ மாதிரியே வந்து டிவிலையும் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. ஓகேவா மக்களே, நம்ம வந்து அவ்வளோ சின்சியராக வந்து நம்ம இந்த சீரியல் பார்க்குறோம். அவ்வளோ உரிமையோடு நம்ம வந்து டைரக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ எவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறோம், உரிமையோடு கேட்குறோம் இல்லையா.